வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரம் செய்திகளுடன் சட்டவிரோதமாக மீன்பிடித்தவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் உள்ளூர் மீனவர்கள். பெருந்தொகை மீன்களுடன் கைது. அச்சுவேலியில் கோடாரியால் தாக்கப்பட்டவர் படுகாயம். கதிராம கந்தன் ஆலயத்துக்கு செல்லும் பாத யாத்திரைகளுக்கு முக்கிய அறிவித்தல். மின்சார சபையை ஒரு தனிநபரின் வியாபாரமாக மாற்றும் முயற்சி. மின்னிணைப்பு இழந்த நிலையில் பலர். கற்காலத்தை நோக்கி குப்பிலாம்புடன் சீவிக்கும் மக்கள். மேலும் தொடர்கிறது தேனாரம் செய்திகள். முல்லைத்தீவு கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி பெருமளவான மீன்களை பிடித்து கொண்டு சென்ற படகு ஒன்றை முல்லைத்தீவு மீனவர்கள் பிடித்து கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொழில்கள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்விரோத செயல்களினை கட்டுப்படுத்துமாறு மீனவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்ற போதிலும் கடற்படையினால் அதற்குரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லையாதலால் இச்சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இதனால் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இச்சட்டவிரோத மீன்பிடி செயலானது கடந்த வியாழனன்று கொக்குலாய் பகுதியில் இருந்து மாத்தளன் பகுதிக்கு சென்ற சட்டவிரோதமான அதிகளவான மீன்களை பிடித்து கொண்டு மீண்டும் கொக்குலாய் திரும்பிய வழியிலேயே அப்படகினை முல்லைத்தீவு மீனவர்கள் வழிமறித்து பிடித்து கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர். சுமார் 700 கிலோ சூடை மீன்கள் படகினில் காணப்பட்டுள்ளதுடன் மீன்பிடிப்புக்கு பயன்படுத்திய ஒளிபாய்ச்சிகள், பேட்டரிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் கொக்குலாய் பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அச்சுவேலியில் கோடாரி கொண்டு ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை காலை 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 5 பேர் கொண்ட குழு ஒன்று அச்சுவேலியில் உள்ள ஆலயம் ஒன்றில் உபதலைவராக உள்ளவர் மீது இத்தாக்குதலினை மேற்கொண்டார்கள். இக்குழுவில் சம்பந்தப்பட்டோர் தங்களது முகத்தை மறைத்தவாறே இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பித்து சென்றனர். காயமடைந்த நபர் அச்சுவேலி பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். போலீசில் போடப்பட்ட முறைப்பாட்டின் பின்பு இத்தாக்குதலுக்கு காரணம் ஆலயத்தின் காணியை எல்லையிட்ட போது அருகிலிருந்த மைதானத்துக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையே காரணம் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிராம கந்தன் ஆலயத்தின் ஆடிவெல் திருவிழாவுக்கு செல்லும் பாத யாத்திரிகர்களுக்கான உகந்தை காட்டுப்பாதை எதிர்வரும் 30ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்காட்டுப்பாதையானது எதிர்வரும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இக்காட்டுப்பாதையானது ஜூலை 1ஆம் தேதி திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். மின்சார சபையை ஒரு தனிநபரின் வியாபாரமாக மாற்றும் முயற்சியை மின்கட்டண சட்டமூலம் என பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கவலை வெளியிட்டார். மின்சார கட்டணம் தொடர்பிலான பாராளுமன்ற விவாதத்தின் போதே அவர் மேலும் உரையாற்றுகையில், உண்மையில் இலங்கை மின்சார சபையானது இலங்கையில் உள்ள மக்களுக்கு மின்சாரத்தை விநியோகிப்பதை ஒரு சேவையாகவே முன்னெடுத்து வரும் ஒரு நிறுவனமாகவே நாம் பல சகாப்தங்களாக பார்த்து வருகின்றோம். வெளிநாடுகளில் மக்கள் தமது சேவை வழங்குனர்களை தாமே தெரிவு செய்யலாம். வேறு நாடுகளில் பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அதற்கமைய தமக்கான சேவையை வழங்குனர்களை மக்களே தெரிவு செய்து அவர்களிடமிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இலங்கையில் இலங்கை மின்சார சபை என்பது ஒரு அரச நிறுவனம் என்பதால் கடந்த பல சகாப்தங்களாக இது தொடர்பில் எதுவித சிக்கலும் இருக்கவில்லை. ஏனெனில் இலங்கை மின்சார சபை சேவை வழங்கும் ஒரு நிறுவனமாகவே தொழிற்பட்டு வந்தது. அது ஒரு லாபமீட்டும் நிறுவனமாக தொழிற்படவில்லை. நமது நாட்டில் மக்கள் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் மின்சாரத்தை விநியோகிக்கக்கூடிய ஒரே நிறுவனமாக இலங்கை மின்சார சபை மாத்திரமே தொழிற்பட்டு வருகின்றது. இலங்கை மின்சார சபையினால் என்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டாலும், என்ன விலையில் வழங்கினாலும், மின்வெட்டின் போது என்னென்ன மோசமான செயல்களை மேற்கொண்டாலும் நம் மக்களுக்கு இலங்கை மின்சார சபையை தவிர வேறு வழங்குனரை நாடுவதற்கு இடமில்லை. ஆனால் இந்த இலங்கை மின்சார சபையின் மின்கட்டணம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிக்க நேரிட்டது. அரசியலமைப்பிற்கு முரணானதா இல்லையா என உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கினாலும் உச்சநீதிமன்றத்தில் இது அரசியலமைப்பிற்கு முரணானதா இல்லையா என்பது பார்க்கப்படுமே தவிர இதன் நடைமுறை பிரச்சனைகள் எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பார்ப்பது உச்சநீதிமன்றத்தின் பணியா இல்லையா என்பதை குறித்து எனக்கு கூறத் தெரியவில்லை.
ஆனால் மின்கட்டணம் ஊடாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கு எல்லையற்ற அதிகாரங்கள், அமைச்சருக்கு தேவையான அளவு அதிகாரங்கள், எம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகாரங்கள் இன்று அமைச்சருக்கு கிடைக்கின்றது என்பதுதான் உண்மை. இவ்வாறானதொரு முக்கியமான சட்டமூலத்தை அவசரமாக இந்த பாராளுமன்றத்தினூடாக நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிப்பது என்பது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த சட்டமூலம் குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு கூட காலம் போதாது. இவ்வாறானதொரு நிலையில்தான் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற முயல்கின்றார். எல்லையற்ற அதிகாரங்களை வைத்துக்கொண்டு சிலர் இந்த நாட்டிற்கு செய்துள்ள அநியாயங்களை நாம் கண்கூடாக பார்த்துள்ளோம். காஞ்சன விஜயசேகர அமைச்சர் நன்றாக படித்து சிறந்த நபர். ஆனால் எதிர்காலத்தில் ஊழலின் உச்சத்தில் உள்ள நாட்டை மோசமான நிலைக்கு தள்ளக்கூடிய ஒருவர். இவர் இந்த அமைச்சு பொறுப்பை ஏற்றால் நாட்டின் மின்சார பாவனையாளர்களின் நிலை என்னவாகும்? கடந்த காலத்தில் கோட்டபாய ராஜபக்ஷ ஓரிரவில் எடுத்த இயற்கை உரத்திற்கு மாறும் தீர்மானத்தினால் நாட்டிற்கு ஏற்பட்ட நிலையை நாம் கண்டுள்ளோம். இந்த நாட்டில் சிலர் தமக்குள்ள அதிகாரங்கள் தவறான முறையில் பயன்படுத்தி தவறான தீர்மானங்களை முன்னெடுப்பதால் அதன் பிரதிபலன்களை நாட்டிலுள்ள அனைத்து மக்களும் அனுபவிக்க வேண்டும். பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு கூட்டணி இணைந்து நாட்டின் பொருளாதாரத்தை மோசமடைய செய்ததை நாம் பார்த்தோம். அதேபோன்று மின்சக்தி அமைச்சருக்கு வழங்கப்படும் இந்த எல்லையற்ற அதிகாரங்களூடாக இலங்கை மின்சார சபை இல்லாதொழியும் நிலைக்கு தள்ளப்படலாம். இவ்வளவு காலம் அரசு சேவை நிறுவனமாக விளங்கிய இலங்கை மின்சார சபை எதிர்காலத்தில் அமைச்சரின் தனிப்பட்ட வியாபாரமாக மாறும் நிலைக்கு தள்ளப்படலாம். நான் இதன் மூலம் சுட்டிக்காட்டுவது காஞ்சன விஜயசேகர அமைச்சர் இல்லை என்பதனை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். எதிர்காலத்தில் மின்சக்தி அமைச்சுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட அமைச்சருக்கு இதனை ஒரு தனிப்பட்ட வியாபாரமாக முன்னெடுத்து செல்லலாம். இலங்கை மின்சார சபையுடன் போட்டியிடுவதற்கு வேறு நிறுவனங்கள் இருக்குமாயின் இலங்கை மின்சார சபையின் ஊழல்களினாலேயே எமது கட்டணங்கள் அதிகரிக்கின்றன. எனவே நாம் வேறு நிறுவனத்திடமிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்வோம் என மக்கள் கூறியிருப்பர். ஆனால் அவ்வாறு கூறக்கூடிய நிலை நமது நாட்டில் இல்லை. இதற்கு முன்னதாக நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பில் நுகர்வோர் அமைச்சர் பேசியிருந்தார். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் கெவிந்தர் குமாரதுங்க எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பதிலளித்திருந்தார். அதில் 30 மில்லியன் சிவப்பு மின் பட்டியல், அதாவது ரெட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பொருளாதார நிலையில் அனைவருக்கும் சிவப்பு மின் பட்டியலே வருகிறது. அதற்கு முன்னதாக எவருக்கும் மின் கட்டணம் செலுத்த முடியாது. நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து பேசும் நுகர்வோர் அமைச்சர் இந்த காஞ்சன விஜயசேகரவின் பேச்சை பார்க்கவில்லையோ தெரியவில்லை. அதில் 13 லட்சம் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 1,26,000 கணக்குகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. அதாவது நாட்டில் மின்சார இணைப்பை பெற்றிருந்த 1,26,000 மக்கள் இனிமேல் எமக்கு மின் கட்டண செலுத்த முடியாது என்பதனால் எமக்கு மின்சாரம் வேண்டாம் என்று இன்று வீடுகளில் சிறிய விளக்கொன்றை ஏற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் தற்போதுள்ள நிலையில் மின் கட்டணம் செலுத்த முடியாது அவர்களால். இது தொடர்பில் நாம் கேள்வி எழுப்பும் போது மின் கட்டணத்தை குறைப்பதே இதன் நோக்கம் என்று நுகர்வோர் அமைச்சர் கூறினார். டிசம்பர் மாதத்தின் மின் கட்டணத்தை குறைத்திருக்கலாம். கிடைத்த மழை வீழ்ச்சிக்கு ஏற்ப டிசம்பர் மாதம் மின் கட்டணத்தை குறைத்திருக்கலாம். ஆனால் குறைக்கப்படவில்லை. கிடைத்த மழை வீழ்ச்சிக்கு ஏற்ப செப்டம்பர் மாதம் மேற்கொண்ட மின்கட்டண அதிகரிப்பை மேற்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த நாட்டில் நுகர்வோர் இல்லாமல் போயுள்ளனர். ஜனவரி மாதம் 74,516 மின் விநியோகங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி மாதம் 1,10,639, மார்ச் மாதம் 90,263, ஏப்ரல் மாதம் 65,504 மின் விநியோகங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. அரச ஊழியர்கள் ஏப்ரல் மாதம் போனஸ் கிடைத்தமையால் கட்டணத்தை செலுத்தியிருக்கக்கூடும். மே மாதம் புத்தாண்டின் பின்னர் பணம் இல்லை. 1,32,300 விநியோகங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. எனவே சேவை வழங்கும் ஒரு நிறுவனமான இலங்கை மின்சார சபை ஒரு தனி நபரின் வியாபாரமாக மாறும் முயற்சியினை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார். இத்துடன் எமது இன்றைய தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. நாளை எமது புதிய செய்திகளுடன் சந்திக்கின்றோம். வணக்கம்.